திராவிட முன்னேற்ற கழகமும் நாங்களும் ஆட்சி பொறுப்பு இல்லை என்று சொன்னாலும் கூட கலைஞர் அவர்கள் ஆட்சி பொறுப்பை இழக்கிற போதெல்லாம் வரலாற்று குறிப்பிட்டு ஒரு வார்த்தையை சொல்லுவார். தமிழர்களே தமிழர்களே, நீங்கள் விரட்டி அடித்தால் ஓடிவிடுவதற்கு நாங்கள் ஒன்றும் தெருநாய் அல்ல, நீங்கள் விரட்டி அடித்தாலும் உங்கள் வீட்டை காப்பாற்றுகிற வீட்டு நாய் தான் காப்பாற்றுவது சொல்வார். உணர்ச்சியால் சினிமா கவர்ச்சியால் இன்றைக்கு ஆட்சி பொறுப்பில் நாங்கள் இல்லாவிட்டாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் அழைத்து ஆட்சி பொறுப்பில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தொகுதிக்கு செல்கிறீர்களா, மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றுகிறீர்களா, பணிகள் நடைபெறுகிறதா, ஆளுங்கட்சியின் சார்பில் குறைகள் இருந்தால் அங்கே சுட்டிக்காட்டுங்கள், எப்போதும் மக்களிடம் இருங்கள், மக்களிடம் செல்லும் என்று சொல்லுகின்ற அந்த மகத்தான தலைவரை எப்படி கலைஞர்களை எல்லாம் வழிநடத்தினாரோ அதை போலவே இன்றைக்கும் எங்களை வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற இங்கிலாந்துக்கு சென்றாலும் ஐரோப்பாவுக்கு சென்றாலும் இதை மட்டும் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறது என்பதற்கு தொலைபேசியிலேயும் எங்களுக்கு ஆலோசனை வழங்கிக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய அந்த ஆணையை ஏற்று இப்படிப்பட்ட பணிகளை எல்லாம் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள். வாயை திறந்தால் போய் என்ன சொல்லிவிட்டு ஆட்சி கொண்டார்கள்? தமிழ்நாட்டிலே கல்வி சிறந்த தமிழ்நாடு என்ற தமிழ்நாட்டிலே கல்வி சீரழிந்து கிடக்கிறது. வேட்பாளராக இருக்கிற போது பிரச்சாரத்திற்கு வந்த போது இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் தப்பி சொன்னார், தமிழ்நாட்டிலே கல்வி சீரழிந்து விட்டது, மருத்துவம் சீரழிந்து விட்டது, போக்குவரத்து துறை சீரழிந்து விட்டது என்றெல்லாம் சொன்னார். சொல்லிவிட்டு முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டு டெல்லியிலே தேசிய கவுன்சில் கூட்டம் நடைபெறுகிறது. எல்லா மாநிலத்துடைய முதலமைச்சர்களும் அங்கே உட்கார்ந்து அந்தந்த மாநிலத்துடைய வளர்ச்சி பணிகளை, இந்தியாவிலே நடைபெறுகின்ற பணிகளை எல்லாம் பிரதமரோடு கலந்து பேசுகின்ற அந்த பெரிய கூட்டம், நிதி ஆயோக் என்று சொல்கிற கூட்டம். நாங்கள் எல்லாம் இருக்கிற போது பிளானிங் கமிஷன் பெயர் திட்டக்குழு தான் 1000 நுழைஞ்சது தான். அதனால மோடி இருக்கு என்னமோ நிதி ஆயோக். நம்முடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டுடைய இப்போதைய முதலமைச்சர் சொல்கிறார், எந்த வாயே தேர்தல் பிரச்சாரம் செய்கிற போது கல்வி சீரழிஞ்சு நடக்குது, தேர்தல் பிரச்சாரம் செய்கிற போது மருத்துவம் சீரழிஞ்சு நடக்குது, மருத்துவமனை வசதி இல்லை என்றெல்லாம் சொல்லி மக்களை திசை திருப்பி அதே முதலமைச்சர் தன் சொந்த வாயால் இந்தியாவிலேயே சிறந்த மாநிலமாக கல்வியில் தமிழ்நாடு திகழ்கிறது சொன்னவர் இந்த முதலமைச்சர். மருத்துவத்தில் முதலாளத்தை பெற்றிருக்கிறோம் நாங்கள் தான் சொன்னவர் இந்த முதலமைச்சர். முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட 30 நாளிலே எவ்வளவு நடந்தோம்? இதற்கெல்லாம் காரணம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்ல அவர்களுக்கு கலைஞர் தான் அண்ணா தான் சொல்லுவார். அண்ணாதுரை என்கிற நான் இருக்கிறதே இல்லையோ, இன்னொரு 10 ஆண்டுகளுக்கு பிறகு 20 ஆண்டுகளுக்கு பிறகு நான் மறைந்து போகலாம், ஆனால் இந்த நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டியவன் நான், சுயமரியாதை திருமண சட்டத்தை கொண்டு வந்தவன் நான், இங்கே இந்திக்கு இடமில்லை தமிழும் ஆங்கிலமும் தான் இந்த இருமொழி கொள்கைக்கு சொந்தக்காரன் நான் கொண்டு வந்த இருமொழி கொள்கை, சுயமரியாதை சட்டம், தமிழ்நாடு பெயர் மாற்றம், இந்த மூன்றும் இருக்கிற வரை தமிழ்நாட்டை அண்ணாதுரை தான் ஆளுகிறார் என்று அண்ணா சொன்னார். அதே மாதிரி இலவச மின்சாரமாக இருந்தாலும், சமத்துவ திட்டமாக இருந்தாலும், பெண்களுக்கு சொத்திலே சமமாக இருந்தாலும், எண்ணற்ற திட்டங்கள் இந்த மண்ணிலே இருக்கிற வரை கலைஞர் தான் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார். விடியல் பயணம் இருக்கிற வரை, மாதந்தோடு வழங்கப்படுகின்ற உரிமை தொகை இருக்கிற வரை, உங்களுடன் சாடுகின்ற அந்த திட்டம் இருக்கிற வரை, அன்புச்சோலை திட்டம் இருக்கிற வரை, வயதானவருக்கு வீட்டுக்கே கொண்டு போய் ரேஷன் எடுத்து கொடுக்கின்ற தாய்மானவர் திட்டம் இருக்கிற வரை அந்த திட்டத்திற்கு பெயர் மாற்றலாம். ஆனால் அப்போதும் மு.க. ஸ்டாலின் தான் முதலமைச்சராக நீடிக்கிறார், நாங்கள் தான் ஆட்சி பொறுப்பேற்கிறோம். உங்கள் வாயிலே மாறி மாறி பேசுகிற ஒன்றை தவிர கிடையாது. எனவே அப்படிப்பட்ட ஒரு நல்லாட்சியை வழங்கிக் கொண்டிருந்த நம்முடைய அன்றைய முதலமைச்சர், எங்களுடைய தலைவர் இன்றைக்கு எங்களையும் வைத்துக் கொண்டிருக்கிறார். தினேஷாக இருந்தாலும், டாக்டராக இருந்தாலும், பால்ராஜாக இருந்தாலும், ஆட்சி பொறுப்பில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நாங்கள் எப்போதும் உங்களோடு இருப்போம், உங்களுக்காக பணியாற்றுவோம் என்பதை சொல்லி இந்த வாய்ப்புகளை வழங்கிய ஒன்றிய கழகத்திற்கு, மாவட்ட கழகத்திற்கு, கிடைக்கிறதற்கு நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி.